கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்திவிட நமக்கு தருகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஒரு பிரதானமான காரியத்தை தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவ மனுஷனாகிய பவுல் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு மனுஷன், பக்தி வைராகியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு நமக்கு அப்படித்தான் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பவுல் தன்னை குறித்து சொன்ன வார்த்தையை தேவஜனங்களாகி எனக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப தேவஜனங்களாகி நம்மிடத்திலும் பவுல் தன்னை அடையாளப்படுத்தினது போல தேவஜனங்களாகி நாமும் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்துல பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது 3 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் என்று பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். தேவஜனங்களாகிய நாமும் இந்த 3 அடையாளத்திற்குட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி இந்த அடையாளத்திற்குட்பட்டவர்களாய் பவுலை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை மாறும் பொழுது தேவஜனங்களாகிய நம்முடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தன்னுடைய ஓட்டத்தை ஒரு நிச்சயத்தோடு முடித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அது நித்தியத்தின் துவக்கமாய் மாறும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மிடத்திலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். பவுலை போல தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்று நாம் முதலாவது அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவென்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக பவுலை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த ஒரு அடையாளத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். நம்மை காண்கிறவர்கள் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று அறிந்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பவுலை போல கிறிஸ்துவை மட்டுமே பிரியப்படுத்தி வாழணும். ஏன்னா நானும் நீங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான். இப்போ ஊழியக்காரன் எஜமானை தான் பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருப்பதினால் பவுலை போல கர்த்தரை பிரியப்படுத்தி வாழணும். கர்த்தரை பிரியப்படுத்துவது நாம். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவஜனங்களாகிய நாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழணும். நானும் நீங்களும் மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்த அல்ல, நம்முடைய சுய எண்ணங்களை கூட நம்மை பிரியப்படுத்தவும் நாம் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய எஜமானை பிரியப்படுத்த நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்மை காண்கிறவர்கள் நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல என்றும், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அவருடைய ஊழியக்காரர்கள் என்றும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். உள்ளும் புறமும் கிறிஸ்துவை பிரியப்படுத்தணும். இரண்டாவது பவுல் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் தெரியுமா? அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலன் என்பதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவோடு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி 12 பேரை தான் அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். இந்த 12 அப்போஸ்தலர்களும் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய சித்தம் செய்யும்படியாய்
அவரோடு கூட இணைந்து செயல்படும்படியாய் தங்களை அர்ப்பணித்தவர்கள். அப்ப பவுலின் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட, அவருடைய சித்தம் செய்ய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து பவுல் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். தேசங்களாகி நம்மிடத்திலும் கர்த்தர் இதைதான் எதிர்பார்க்கிறான். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி அப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவரோடு இணைந்து செயல்பட்டார்களோ, அவர் சொல்வதை செய்தார்களோ, இதே போல தேவஜனங்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நாம் நம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் பவுல் சொல்றான். தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கும் பொழுது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று பவுல் கேட்கிறான். இதுதான் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட அனுபவத்தை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஒரு அடையாளம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாமும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இது நம்முடைய அடையாளமாகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது, பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய சுவிசேஷத்திற்கு என பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறான். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில பவுலை போல நாமும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கென நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒரு பாதை, இப்படிப்பட்ட கிரியைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கென வேறு பிரிக்கப்பட்ட தேவஜனங்களாகி நாம் பவுலை போல கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொண்டு எப்படி புற ஜாதிகளுக்கு அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவும், புற ஜாதிகளுக்குள்ளே சபையை ஸ்தாபிக்கும்படியாகவும் கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை சரியாய் அறிந்து கொண்டு செயல்பட்டானோ, தான் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று உணர்ந்து கொண்டு, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொண்டு பவுல் செயல்பட்டது போல தேவஜனங்களாகிய நாமும் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து நாமும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தேவஜனங்களாக உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாமும் பிரசங்கிக்க, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற தேவஜனங்களாகிய நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஜனமாக அவர்கள் அறியப்பட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லாததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியல. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாத மனுஷனால என்ன பண்ண முடியாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. உலகத்தோடு ஒத்த வேஷம், உலக ஜனங்கள் வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு தெய்வ பிள்ளையும் வாழ்ந்தால், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் வாழ்ந்தால், உலக மாமிசம் பிசாசுங்கிற காரியத்துல உழன்று கொண்டிருந்தால் எப்படி மற்ற ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும்? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய வாழ்க்கை, இவை எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டதை உணர்ந்து, அதற்கெனவே தேவன் நம்மை வேறு பிரித்ததை உணர்ந்து, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உலகத்தோடு ஒத்து அல்ல, உலக ஜனங்கள் செய்கிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களா அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான வேறு பிரிக்கப்பட்ட ஜனமான இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான் என்ற வசனத்தின்படி தேவஜனங்களாகிய நாம் உலகத்தோடு, மாம்சத்தோடு, பிசாசின் கிரியைகளோடு கலந்து போகாமல், அவர்கள் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தாமல், நம்முடைய வாழ்க்கையில வேறு பிரிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதன்படி செயல்படும் பொழுது நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க முடியும். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருப்பது அது பாவம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகி நாம் செயல்பட இந்த மூன்று அடையாளத்தை உடையவனாய் பவுல் தன்னை வெளிப்படுத்தினது போல தேவஜனங்களாகிய நாமும்
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகவும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகவும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என பிரித்தெடுக்கப்பட்டவனாகவும் தேவஜனங்களாகி நாம் நம்மை அடையாளப்படுத்தத்தக்கதாக இவைகளின் கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தேவஜனங்களாகி நாம் பவுலை போல கர்த்தருடைய சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே பவுலை உயர்த்தி அவனிலே மகிமைப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்கும் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி நம்மை கொண்டு அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். முடிவில் நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிக்கும்படியால் பரலோக ராஜ்யத்தை சுந்தரிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமத்துமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்